மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு ஆளுநர் RN ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் மீதான தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதுடன் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். மருத்துவர்களுக்கு எதிரான எந்தவொரு வன்முறையும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும், மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினரின் பாதுகாப்பை குறிப்பாக மருத்துவமனைகளில் உறுதிப்படுத்த அவசர மற்றும் உடனடி நடவடிக்கைகள் அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர் தாக்கப்பட்டது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மருத்துவர் தாக்கப்பட்டது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மீண்டும் இதுபோல் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வோம் என உறுதியளித்தார். Avoided. Already our Chief Minister has taken action. Honorable Health Minister is already addressing the press. We will see to that it doesn't happen again. அரசு மருத்துவமனையிலேயே மருத்துவர் தாக்கப்பட்டுள்ளது கொடுமையிலும் கொடுமை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் முதுநகர் அருகே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிர்வாகியை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் கொடுமையிலும் கொடுமை எனவும், இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். மேலும் மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என்பது இந்த சம்பவத்தின் மூலம் உறுதியாகியுள்ளதாக தெரிவித்தார். இனிமேல் மருத்துவர்களுக்கு இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாதபடி உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மருத்துவரே தாக்கப்பட்டது கொடுமையிலும் கொடுமை இல்லையா? இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. என்ன அதை ஏன்னா நடந்தால் தானே கேள்வி கேட்பீங்க. நடக்கக்கூடாது. சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த இடைக்கால தடை விதிக்க உத்தரவிடக் கோரி மனு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் மரியா கிளாட் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பல கோடி ரூபாய் செலவழித்து மக்கள் நலத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்று கூறிய நீதிபதிகள், மனுதாரர் தடுப்பணை கட்டுவது குறித்து புதிதாக மனு அளித்து நிவாரணம் பெறலாம் என தெரிவித்து கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி வழக்கை முடித்து வைத்தனர். சென்னையை அடுத்த கானாத்தூர் பகுதியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கானாத்தூர் பகுதியில் உள்ள ECR சாலையின் நடுவே 20க்கும் மேற்பட்ட மாடுகள் அமர்ந்தும் சாலையின் குறுக்கே நடந்தும் சுற்றித் திரிகின்றன. இதனால் ECR சாலையில் செல்லும் வாகனங்கள் மாடுகளின் மீது மோதி விபத்து ஏற்படும் சூழல் உள்ளது. கேட்பாரற்று சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை அதிகாரிகள் கைப்பற்ற வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் விபத்து ஏற்படும் முன்னரே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச பங்குச் சந்தையில் ஆன்லைன் வர்த்தகம் என கூறி நாடு முழுவதும் கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த தமிழகத்தைச் சேர்ந்த கும்பலை மதுரை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் மாதம் மதுரையைச் சேர்ந்த நபர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அதில் தன்னிடம் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆசை வார்த்தை கூறி 96,57,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நாடு முழுவதும் தொடர் மோசடியில் ஈடுபட்டு வந்த திருச்சி மற்றும் தஞ்சாவூரை சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் பண மோசடி தொடர்பாக யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் புகார் தெரிவிக்க இலவச எண்ணை போலீசார் அளித்துள்ளனர். சென்னையில் மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜியை இளைஞர் ஒருவர் கத்தியால் தாக்கினார். அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கம் சார்பில் 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் மருத்துவமனையில் போலீசார் ரோந்து பணியில் இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து இன்று மருத்துவமனை வளாகத்தில் போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர்.